மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:16-20. 11 சீஷர்களும். அப்போ 12வது சீஷன் என்னாச்சு? தூக்கு போட்டு செத்துட்டார். ஒரு அப்போஸ்தலன் தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு, தற்கொலை பண்ணி கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அப்போஸ்தலன் பின்மாற்றத்திலே பேராசையிலே விழுந்து விட்டான். 11 சீஷர்களும் இயேசு சொல்கிறார், நீங்கள் குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஏன்னா இஸ்ரேல் ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்கும். அப்போது இயேசு என்ன செய்ய, இந்த மலைக்கு போகலாம் கல்யாவில்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு போனார்கள். அப்படியே எல்லா சீஷர்களும். எப்போ இது நடந்தது? இயேசு உயிர் தெழுந்த அன்று சாயங்காலம். இன்றைக்கு ஈஸ்டனுடைய சாயங்காலம் போனார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சீஷர் என்ன செய்கிறாங்க? பணிந்து கொண்டார்கள். இயேசு என்னை பணிந்து கொள்ளுங்கள் எங்கும் சொல்லவில்லை. பணிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் வழிபடுதல், வணங்குதல். இயேசு எந்த இடத்துல என்ன சொல்ல, என்னை வணங்குங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் சீஷர்கள் வணங்கினார்கள், வழிபட்டார்கள். ஆனால் இயேசு அதை தடுக்கவும் இல்லை. அவர் என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லவில்லை. தமிழில் போடப்படுது, இங்கிலீஷில் they worship Jesus, they worship. ஆனால் பணிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு தடுக்கலை. ஆனால் இயேசு எங்கேயுமே சொல்லலை. அப்போ இயேசுவை நாம் பணிந்து கொள்ளலாம், ஆராதிக்கலாம், வழிபடலாம். வழிபட்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார். ஏன் அந்த சந்தேகம் வந்தது என்றால், ஒருவேளை ஆவியா இருக்குமோ? காலையில் கண்ட காட்சி வேற, இப்போ மாலையில் ஒருவேளை ஆவியா இருக்குமோ? ஏன் அந்த சந்தேகம்? ஏற்கனவே கடலில் மீன் பிடிக்க போகிறதான தொழில் செய்கிறவர்கள் ஒரு முறை கடலிலே படவிலே வரும்போது, அக்கறைக்கு போங்கள் என்று சொன்ன உடனே திடீரென்று சொல்லி கடலிலே அலைகள் அடிக்கிறது. அப்பொழுது ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். அதைத்தான் பேதுரு இவர்கள் எல்லாம் எண்ணி பார்த்தார்கள். ஒருவேளை அது பிசாசா இருக்குமோ? இயேசு கடல் மேல் நடந்து வர்றார். இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவங்க சந்தேகப்படுறாங்க, இது ஒரு ஆவியா இருக்குமோ? மார்க்கு சுவிசேஷம் 16:12-13. அவர்களும் நம்பவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். இதே தான் லூக்காவும் சொல்லுவார். லூக்கா கொஞ்சம் விரிவாக விவரிப்பார். அவர்கள் 2 பேர் கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது, எந்த கிராமம் மார்க்கு சொல்லலை. லூக்கா கொஞ்சம் விரிவாக எந்த கிராமம், எவ்வளோ தூரம் என்றெல்லாம் தெளிவாக லூக்கா எழுதுவார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அவர்களுக்கு தரிசனமாகிறார் மறுரூபமாய் அல்லது வேறு உருவமாய். இது லூக்கா இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவார். லூக்கா 24:13. 2 பேர் 7 அல்லது 8 மைல் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எம்மாவு என்ற ஊருக்கு போகிறார்கள். போகையில் பாருங்க, அப்படி 2 பேர் போறாங்க. கிளையப்பா என்பவனும் இன்னொரு சீசனும் நடந்து போறாங்க. எங்க பார்த்தாலும் ஒலிவ மரம் இருக்கும், இல்லை திராட்சை தோட்டம் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது இஸ்ரேலில். அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது இந்த காரியங்களை பேசி கொண்டு போகிறார்கள். இயேசு அவங்க கூட நடந்து போறார். இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து போகிறார். போகும்போது அவருடைய அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் அப்போ ஏன் மறைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், அவர் மறுரூபமாக போகிறார், வேறு உருவம் கொண்டு போகிறார். அப்போ இயேசு மாதிரி இல்லைங்க, அதனால் அவங்களுக்கு தெரியல. மறுரூபமாக அல்லது வேறு உருவமாக போகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காலையில் தியானித்தது போல மகதலேனா மரியாள், என் ஆண்டவரை வைத்த இடம் எங்கே சொல்லுங்கள், அவருடைய சரீரத்தை நான் காணவில்லைன்னு சொன்ன இயேசு பின்னாலே நிற்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் போங்க, வீட்டை போய் கதவை தந்தீங்கன்னா உங்கள் பின்னாலே இயேசு நிற்பார். உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். வேறு உருவத்திலே தோன்றினார். இயேசு தோன்றினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 17. இந்த சம்பவத்தை எல்லாம் அவங்க ஃபுல்லாக இருதயம் ஃபுல்லாக என்னதான்
ஒரே நினைவாக. இன்னைக்கு 3 நாள் ஆச்சு சிலுவையில் அறைந்து. அந்த நினைவெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய கண்களிலே துக்கம் அவருடைய விழி படலத்தை திரையாக மூடிவிட்டது. வேறு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. பக்கத்தில் இயேசு இருக்கிறார், ஆனால் அவருடைய விழி படலத்தில் திரை. என்ன திரை? துக்கத்தின் திரை அவருடைய கண்களிலே காணப்படுகிறது. இப்போ இயேசு கேட்குறேன், ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க? அவர் தூண்டி விடுறார். இயேசு அவர்களை தூண்டி விட்டு கேட்கிறார், என்னங்க நீங்கள் வெளியூர்காரரா, அந்நியரா? நீங்கள் நடந்து இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. அவங்க சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகள். அவர் தேவனுக்கு முன்பாக, ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாக வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பியிருந்தோம். சம்பவித்து 3 நாள் ஆச்சு. சிலுவையில் அறைந்தார்கள், அவ்வளோதான். எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சிறிகள் அதிகாலமே கல்லறிண்டத்துக்கு போனார்கள். சரீரம் இல்லை, உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தார்கள். சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணார்கள். ஆனால் இன்னும் அவங்க நம்பலை. அவன் நம்பலை. ஏனென்றால் குழப்பம், மனதிலே குழப்பம், கண்களிலே அவர்களுக்கு சந்தேகத்தின் திரை, ஒருவரையும் பார்க்க முடியாதபடி. நெருங்கின இனமான ஒருவர் இறந்து விட்டால் அந்த துக்கத்தின் நேரத்தில் யார் பக்கத்தில் வந்தா, யார் பக்கத்தில் போனா, என்ன சொன்னார்கள் என்ற நினைவே வராது. ஆனா எங்களை பிரமிக்க பண்ணினார்கள் சரீரம் இல்லை என்று. இந்த நேரத்தில் இயேசுனுடைய வார்த்தை போகிறது. 2 வார்த்தை சொல்றார். புத்தியும் இல்லை, விசுவாசமும் இல்லை. அடுத்தது 3வது என்ன? இருதயம் டல் ஹார்ட்டட். விசுவாசம் இல்லை, புத்தியும் இல்லை, மந்த இருதயம். விசுவாசம் கிடையாது, 2வது புத்தியும் இல்லை. 3 சொற்கள் நிதானமாக பேசுகிறார். பேசும்போதே இயேசுனுடைய வார்த்தையிலே ஒரு வலிமை. இயேசு சொன்ன வார்த்தைகள் பவர்ஃபுல்லா இருந்தது. விசுவாசம் கிடையாது உங்ககிட்ட, புத்தி கிடையாது உங்ககிட்ட, மந்த இருதயம். கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய எந்தெந்த தீர்க்கதரிசி என்னென்ன காரியங்கள் என்னை பற்றி சொல்லியிருக்கார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஸ்லைஸா ஒரு இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்யறாரு, அங்கே ஒரு வேறு மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படி போற மாதிரி அவங்க சற்று விலகி போறார். அப்படி விலகி போகும்போது அவங்க சொல்றாங்க, ஐயா பொழுது போச்சு, சாயங்காலம் ஆச்சு, எங்களோட வந்துருங்க என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இயேசு சும்மா அழையாத விருந்தாளியாக போக மாட்டார். அவர் ஒரு தடவைக்கு 2 தடவை வருந்தினாதான் இயேசு போவார். நீர் எங்களுடனே சாயங்காலம் ஆயிற்று. வருந்தினார்கள், கேட்டுக்கொண்டார்கள். உள்ளே போனார். இயேசு தங்கும்படி உள்ளே போனார். போய் உள்ள போனாரு. அவங்க 3 பேர் இப்போ பந்தியில் உட்கார்றாங்க. இயேசு, அது மாத்த கிளேயாப்பாவும் இன்னொரு சீஷனும் போய் பந்தியில உட்காருகிறார். அப்படி பந்தியில உட்காரும் போது அப்பத்தை எடுத்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு அப்பத்தை எடுத்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பிட்டார், அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப அவருடைய கண் திறக்கப்படுகிறது. அது ஏற்கனவே இதை இயேசு செய்திருக்கிறாரு. எப்ப செய்தாரு? என்னைக்கு செய்தாரு? வியாழக்கிழமை ராத்திரி. வியாழக்கிழமை ராத்திரி செய்தாரு. அப்பத்தை எடுத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டார், கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் என்ன செய்தார்? மறைந்து போனார். உடனே அவர் மறைந்து போனார். 15ஆம் வசனம். நடந்து போன மார்க்கு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுரூபமாய் தரிசனமானார். இங்க நீங்க பாருங்க, 24:31 லூக்காவில் மறைந்து போனார். மார்க்குல பார்த்தா
தரிசனமானார், பிறகு மறைந்து போனார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர் தரிசனமாகிறவர் மாத்திரமல்ல, திடீரென்று மறைந்து போகிறவர், திடீரென்று தோன்றுகிறவர், திடீரென்று மறைந்து போகிறவர். இன்றைக்கும் இயேசு நம்மோடு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? காட்சி அளிப்பார், மறைந்து போவார். அவர்தான் இயேசு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்னைக்கு சாயங்காலமே எத்தனை சம்பவம் நடக்குது பாருங்க. எத்தனை இடத்துல டிராவல் பண்றாரு பாருங்க. ஒன்று மலையில, சரியா? மத்தையில பார்த்தோம் மலையில. மார்க்குவும் லூக்காவும் சொல்லுகிறார்கள் எம்மாவுக்கு போகிற வழியில, சரிங்களா? அந்த வீட்டிலையும் போகிறார். அவர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து என்ன செய்யறார்? இயேசு மறைந்து போனார். புரியுதா? இயேசு மறைந்தார். அங்க மறைந்தார்னா அடுத்த செகண்ட் இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைந்தார் அல்லது இன்னொரு வீட்டில தோன்றினார். அந்த சரீரமானது கதவு பூட்டி இருந்தாலும் உள்ள வரக்கூடிய சரீரம், எதிரே இருக்கும் போதே மறைந்து போகிற சரீரம். அதுதான் இயேசுனுடைய உயிர் தெழுந்த சரீரம். அந்த சரீரத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் இருந்த சரீரம் அப்படி அல்ல. கதவு பூட்டிட்டே இருக்குது, ஆனா இயேசு உள்ள வந்து நிற்கிற, கதவு திறக்கல. அந்த இயேசு கதவு பூட்டி இருந்தாலும் உள்ள வர வல்லமை உடைய அந்த சரீரத்துடைய இயேசு என் இதயத்துக்குள்ள தோலும் சதையும் எலும்பும் இருந்தாலும் என் இருதயத்துக்குள்ளே செல்ல முடியுமா? முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்த விண் சரீரம் திடீரென்று சொல்லி தோன்றினார், திடீரென்று சொல்லி மறைந்தார் ஒரு வீட்டில். அடுத்த செகண்ட் இன்னொரு இடத்துல எங்க காட்டுறாரு பாருங்க. முதல் நாள் சாயங்கால வேளையில, இன்னைக்கு ஈஸ்டர் ஈவினிங் டைம்ல சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், ஃபர்ஸ்ட் ஏரியா எங்க? அந்த மலையில. எல்லாம் அன்னைக்கு சாயங்காலம் நடக்குது. டக்கு 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 டக்குன்னு திடீர்னு பறந்து போறார், தோன்றுகிறார், மறைகிறார், தோன்றுகிறார், மறைகிறார். யாருக்கும் புரியல. சந்தேகம் ஒரு பக்கம். என்னடா வந்துட்டு போனார். இங்கிருந்து தகவல் சொல்றதுக்கும் 7 மைல் 8 மைல் தூரம், போய் சொல்லிக்க முடியாது. ஆனால் இயேசு உடனுக்குடன் மலையில போறார், அவர்களோடு பேசுறார், அங்கிருந்து போறார், எம்மா ஒரு சீஷரோட போறார், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறார். கூட்டின வீட்டுக்குள்ளாக போய் வந்து நின்று சமாதானம் அப்படின்றார். சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, உள்ள போய் சமாதானம். அப்ப உடனே என்ன செய்யறாங்க? அவங்க சந்தேகப்படுகிறார்கள். என்ன செய்யறாங்க? சந்தேகப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப இதுக்கு முன்னால 30ஆம் வசனத்துல பார்த்தோம். அப்பத்தை எடுத்தார், அவர் கொடுத்தார், கண் திறந்தது, வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது என்று சொல்லிக்கொண்டு அந்நேரம் என்ன செய்யறாங்க? அவங்க ஏஞ்சி ஓடுறாங்க எருசலேமுக்கு. இப்பதான் எருசலேமில் வந்தாங்க, திரும்ப எருசலேமுக்கு போறாங்க. போயிட்டு 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு அவங்க பேசுகிறாங்க. உண்மையிலே உயிர்த்தெழுந்துட்டாருங்க இயேசு. 8 மைல் ஓடுறாங்க வேக வேகமா. போய் சொல்லும்போது வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இவளை குறித்து அதனுடைய கண்டினியூவேஷன் தான் யோவான்ல நம்ம பார்க்கிறோம். இவளை பேசித்து கொண்டிருக்கையில் சொன்னார். உடனே நடுவில் சமாதானம் சொல்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் சந்தேகம் எழும்புகிறது? நல்லா கவனிக்க வேணும். கலக்கம், அவிசுவாசம், சந்தேகம். சொல்லுங்க. சீஷர்களை கவ்விக்கொண்டிருந்தது, அவருடைய கண்களை அப்பிக்கொண்டிருந்தது கலக்கம், அவிசுவாசம், சந்தேகம். இது மூன்றும் விசுவாசிகளுக்குள்ள இருந்ததானால் அவருடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஒன்று செய்ய முடியாது. இருதயத்திலே அவிசுவாசம் இருக்கக்கூடாது, இருதயத்திலே சந்தேகம் வரக்கூடாது, கண்ணிலே கலக்கம் தோன்றக்கூடாது. உங்களுடைய கண்ணை பார்த்தா என்ன செய்யணும்? ஒரு பளிச்சென்று இருக்கணும். உங்களுடைய கண்கள் எல்லாம், கண்ணிலே ஒரு வெளிச்சம் தெரிய வேண்டும். அவர்கள் கண்கள் என்ன காணப்பட்டது? சந்தேகம், டவுட்.
சந்தேகம், அவிசுவாசம், கலக்கம் எல்லாம் அவனுடைய கண்ணை கவ்வி கொண்டிருக்குது. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, நீங்க நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்யுங்க, பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு உண்டாயிருக்காதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்படியே யோவான் 20 எடுத்துக்கொள்ளுங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ரைட். லூக்கா 24:40 கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு 41 வசனம் நல்லா கவனிங்க. சந்தோஷத்தினால கூட இன்னும் விசுவாசிகளை சந்தேகப்படுறான். சந்தேகம் அவிசுவாசத்தினாலேயும் வரும், கலக்கத்தினாலேயும் வரும், சந்தோஷத்தினாலேயும் அவிசுவாசம், சந்தேகம். அப்படி சந்தேகப்பட்டு இருக்கும்போது ஏசு உங்ககிட்ட என்ன சாப்பிடுறது என்ன இருக்குதா பதார்த்தத்துக்கு அப்படின்னு உடனே மீன் வச்சுக்கிறோம், கொண்டா மீன், சுட்ட மீன். இன்னொரு இடத்துல சுட்ட மீன் சாப்பிட்றாரு யோவான்ல. அது அடுத்த நாள் 8 நாளைக்கு அப்புறம். இது அன்னைக்கு சாயங்காலமே 8 நாளைக்கு அப்புறம் சுட்ட மீன் சாப்பிடுறாரு. பொரித்த மீன் துண்டுகளையும் அதுக்கப்புறம் தேன் கூட்டு துணிக்கையும் கொடுத்தார்கள். பக்கத்தில் என்ன இருக்குது, தேனை வச்சாங்க. மீனையும் சாப்பிட்டு தேனையும் சாப்பிடுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் மேல் ஊதி என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவி பெற்று. இப்போ இந்த குறிப்பெல்லாம் சொல்லிட்டு வரேன் பாருங்க. சீஷர்களுக்குள்ளாக கலக்கம், அவிசுவாசம், அப்புறம் சந்தேகம், புத்தி இல்லாத மந்த இருதயம். இவ்வளவு சீஷர்களுக்கு. இயேசுவை பார்க்கும்போது இயேசு தரிசனமானார், மறைந்து போனார். இந்த குறிப்புகளை எழுதிக்கொள்ளுங்க. இயேசு தரிசனமானார், மறைந்து போனார். அல்லேலூயா சொல்லுமா. மத்தேயு 28:18 புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள். சீஷராக்க வேண்டும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். என்ன சொல்றாரு சொல்லுங்க. சீஷராக்க வேண்டும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். சரியா? ரைட். மார்க் 16:15 சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரசங்கம் பண்ணினால் சீஷர் ஆவார்கள். சீஷரானால் ஞானஸ்நானம் பெறுவார்கள். ஞானஸ்நானம் பெற்றால் உபதேசம் பண்ண வேண்டும். அப்போ முதலாவது பிரசங்கம் பண்ண வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1 பிரசங்கம் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 2 சீஷராக்குங்கள். பாயிண்ட் நம்பர் 3 ஞானஸ்நானம் கொடுங்கள். பாயிண்ட் நம்பர் 4 உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுமா. சரி. பாயிண்ட் நம்பர் 5 என்ன? 17ஆம் வசனம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்போ these signs shall follow them those that believe on him. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா. 5வது குறிப்பு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடக்கும். என்னென்ன அடையாளம் நடக்கும்? சாஸ்களை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை, புதிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், என்ன நஞ்சான எதை குடிச்சு விட்டாலும் தெரியாம உங்களை விஷத்தை குடித்தால் அது சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் அப்பொழுது அவர்கள் எல்லா நட்புதன் அடையாளம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா. இயேசுவை பற்றி 2 விஷயம் சொன்னேன். தரிசனமானார், தோன்றினார், மறைந்து போனார். சீஷர்கள் சொல்லுவோமான முதலாவது ஒரு பாயிண்ட்டை நீங்க சேர்த்துக்கோங்க. பணிந்து கொண்டார்கள். 2வது பயந்தார்கள், அவிசுவாசம். 3வது புத்தி இல்லை. 4வது மந்த இருதயம். 5வது கலக்கம். இது அப்போஸ்தலரிடத்தில் காணப்பட்டது. லூக்கா 24, 49, 50, 51. அங்க பெத்தானியா வரைக்கும் கொண்டு போறாங்க. பெத்தானியாவில் கொண்டு போய் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லார். சொன்ன உடனே அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த உடனே அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். சொல்லுமா. அன்றைக்கு போன இயேசு இன்ன வரைக்கும் வரல. ஆனா இந்த வசனத்துக்கும் இதற்கு முந்தின வசனங்களுக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டா எங்க லூக்காவில் கொண்டாந்து கொடுத்துட்டார். லூக்காவில் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துட்டார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கையில நீங்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிச்சிங்களன்னா இதுக்கிடையில் 40 நாள் இருக்கு. ஆனால் லூக்கா எழுதும்போது ரொம்ப ஷார்ட்டாக கொண்டாந்து முடிச்சிட்டார், கதையை சீனை முடிச்சிட்டார். அதுதான் இந்த சீன். ஆனால் உயிர்த்தெழுந்த நாளுக்கும் அவர் பரமேறின நாளுக்கும் 40 நாள். அந்த நாளுக்கு பேர் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பஸ்கா பலியிட்ட நாளுக்கும் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட நாளுக்கும் பெந்தேகோஸ்தே பண்டிகை 40 நாள் ஆகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் 40 நாளளவும் சீஷர்களுக்கு தரிசனமானார். 40 நாள் அளவும் அவர்களோடு கூட இருந்து எல்லாருக்கும் காணப்பட்டார். எருசலேமில் எல்லாரும் பார்த்தாங்க இயேசு வந்துட்டார். ஆனால் இப்போ இயேசு கைது பண்ண முடியாது. 40 நாளளவும் சீஷர்களை பெத்தானியாவில் தைரியப்படுத்துறாரு, எம்மாவூரில் தைரியப்படுத்துறாரு, எருசலேமில் தைரியப்படுத்துறாரு. இங்கும் அங்குமாய் கல்லேயாவுக்கு போறாரு, டிராவல் பண்றாரு. 40 நாள் தைரியம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அப்போஸ்தலருக்கு தைரியம் வந்துட்டு, நம்ம பெரிய அண்ணன் பேதுருக்கும் தைரியம் வந்துருச்சு. பார்த்துட்டாங்க இயேசுவை, தொட்டுட்டாங்க இயேசுவை. தோமா தான் ரொம்ப சந்தேகப்பட்டா. அது அடுத்த வார்த்தை நான் பார்க்கலாம் 8 நாளைக்கு அப்புறம். ஆனால் லூக்காவில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டு ஏறி போயிட்டாருன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தோமா அடுத்த வார்த்தை நான் பார்ப்போம். இப்போ அவர்கள் பணிந்து 52ஆம் வசனம் லூக்கா 24:52 அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேம் திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்தார்கள். சரி, ரைட். லூக் அது ஒரு 40 நாளுக்கு அப்புறம் நடந்த சம்பவம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22. இப்போ 40 நாள் எடுத்தார், இவங்களை தயார் பண்றார். 3 நாள், அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் தயார் பண்ண விட்டுறக்கூடாது. இவங்களை தயார் பண்ணிட்டோம்னா உலகத்தையே கலக்கிடுவாங்க. அவர் சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இப்ப இந்த ராத்திரி வேளையில பிதா அனுப்பினது போல இயேசு நம்மை அனுப்புகிறார். அவர் சொல்றாரு, அவர்கள் மேல் ஊதி, அவர் ஒரு பிரீத் பண்ணார், பிரீத்திங் பண்றார். அவர்கள் மேல் ஊதி, சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஊதல், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊதல். பழைய ஏற்பாட்டில் மண் பொம்மையில் ஊதினாரு, புதிய ஏற்பாட்டில் உயிரா இருக்கிற உடலில் ஊதினார். ஹல்லேலூயா. மேலே ஊதினார், அங்க மூக்கில் ஊதினார். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அதான் மூக்கில் ஊதுறார். முந்தின ஆதாம் மூக்கில் ஊதினார். யோவான் 20:21 அவர்கள் மேல் ஊதி, இங்க ஊதினார் ஜீவாத்மாவானான், இங்க ஊதினார் பரிசுத்த ஆவியால் நிரம்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம் எல்லாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.